பழம்பெரும் நடிகர் எம்ஜிஆரை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்வோம். டிஎம்எஸ் சவுந்தரராஜன் எம்ஜிஆருக்காக பாடிய பாடலில் ஏற்பட்ட சிக்கல் என்ன தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களாக விளங்கியவர்தான் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோருக்கு தன் பாடலின் மூலம் குரல் கொடுத்த டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ஆவார். எம்ஜிஆருக்காக முதலில் பாடல் பாடிய ஒன்றை எழுந்த சிக்கலை தான் இந்த பதிவில் காண்போம். நாடக நடிகராக இருந்து திரைத்துறையில் நாயகனாக வளர்ந்தவர்தான் எம்ஜிஆர். தொடக்கத்தில் துணை வேடங்களில் நடித்த அவர் பின்னணி காலத்தில் பெரிய ஹீரோவாக மாறினாலும் அவரை மாஸ் நாயகனாக மாற்றிய படம்தான் மலைக்கல்லன் ஆகும். 1954ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் மலைக்கல்லன். நாமக்கல் ராமலிங்கம் கதை திரைக்கதை எழுத இந்த படத்திற்கு மு. கருணாநிதி வசனம் எழுதியுள்ளாராம். பசிக் ராஜா ஸ்டுடியோவில் சார்பில் ஸ்ரீ ராமுலு நாயுடு படத்தை தயாரித்து வருகிறார். அவரே இயக்கியும் வருகிறாராம். இந்த படத்திற்கு பாடல் எழுத வந்த கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ் ஒரு பாடலின் பல்லவியை எழுதி முடித்து சரணம் எழுத தொடங்கியுள்ளாராம். அப்போது இசையமைப்பாளர் MS சுப்பையா நாயுடன் இவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் கோபித்துக் கொண்ட கவிஞர் தஞ்சை ராமதாஸ் சென்னை திரும்பி விட்டாராம். எம்ஜிஆர் மேக்கப் ரூமுக்கு சென்றபோது ஒரு சிறுவன் இதன் மூலம் பல்லவியை பாடிக்கொண்டிருந்துள்ளார். இந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் இந்த பாடலை யார் எழுதியது, எந்த படத்திற்காக எழுதியது என்று விசாரித்த போது கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ் நீங்கள் நடித்து வரும் படத்திற்காக எழுதியதுதான் என்று கூறியுள்ளனர். மேலும் இசையமைப்பாளருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணம் குறித்தும் கூறியுள்ளனர். இந்த வரிகள் மூலம் கவர்ந்தெழுக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் கவிஞர் தஞ்சை ராமையாவிடம் சென்று இந்த பல்லவிக்கான முழு பாடலையும் எழுதி கொடுக்க சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளார். அதற்கு விடாப்படியாக அவர் மறுக்கவே உங்களுடைய வரிகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று கேட்டு அந்த வரிகளை பெற்று வந்திருக்கிறார் நடிகர் எம்ஜிஆர் ஆவார். அதன் பின் தான் அந்த வரிகளை கொடுத்து அதற்கு ஏற்றவாறு பாடலை எழுதுமாறு தெரிவித்திருக்கிறார். இதற்கு ஏற்றவாறே யாரையாவது வைத்து எழுதச் சொல்லுங்கள் என்று எம்ஜிஆர் சொல்ல கோவையைச் சேர்ந்த கோவை ஐயாமுத்து என்பவரின் ஞாபகம் வந்துள்ளதாம். அதன் பிறகு அவரை வரவழைத்து சுப்பையா நாயுடு பாடலுக்கான சுச்சுவேஷன் மற்றும் பல்லவியை சொல்லி சரணத்தையும் எழுதுமாறு சொல்ல அவர் சிறிது நேரத்தில் அனைத்தையும் எழுதி கொடுத்துள்ளார். இவ்வாறு சிக்கலில் உருவான பாடல்தான் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த உலகிலே என்ற பாடல். இன்று வரையில் ரசிகர்கள் ட்ரெண்டிங்கிலும் செய்யப்பட்டு வரும் பாடலாகவும் விளங்குகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.